ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம். இந்த காலை வேளையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை. நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபை என்னவென்றால் அவருடைய அன்பை அறிய ருசிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அவர் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது தேவன் நம்மில் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் அன்பின் அடையாளமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார், நீங்க எதுல வல்லவர்களாக வேண்டும் தெரியுமா? அந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்வதிலே நீங்கள் வல்லவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு செய்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவாதான் இருக்குமாம் தெரியுமா? நன்மையாய்தான் இருக்குமா. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் என்றல்ல, அழைக்கப்பட்டவர்களில் யார் யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் சகலமும் சகலமும் அவங்க வாழ்க்கையில, ஆமென், தேவன் வீச பண்ணுகிற மெதுவான தென்றலானாலும் சரி, தேவன் வீச பண்ணுகிற புயலானாலும் சரி, உயர்வான நிலையானாலும் சரி, தாழ்வான நிலையானாலும் சரி, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்பை சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டார்களே, அது யோசேப்புக்கு தீமையா யோசேப்புக்கு நன்மையா? ஏன் நன்மைன்னு சொல்றோம் தெரியுமா? யோசேப் ஸ்டோரி ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சதுனால, அடுத்து என்ன அடுத்த சாப்டர்ல நமக்கு தெரிஞ்சதுனால. நமக்கு நம்ம ஸ்டோரி தெரியல. ஆமே, நம்ம இப்ப கரண்டா என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். யோசேப் ஸ்டோரியோடைய கிளைமேக்ஸ் நமக்கு தெரியும். இது எப்படி நன்மையாய் மாறினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு ஒன்றும் எனக்கு வேறொன்றும் செய்கிறவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படி என்றால் எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஆமென். எந்த ஒரு காரியத்துக்கும் பாருங்கள், யோபுவின் வாழ்க்கையை குறித்து, கர்த்தரை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் மிகுந்த உருக்கம். யோசேப்பு வாழ்க்கையில எழுதினா கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கலாம். ஆனா யோபு வாழ்க்கையில யோபுக்கு உண்டான நஷ்டம் போல யாருக்கும் வந்தது கிடையாது. ஆனா யோபு வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்டவராய் தான் இருக்கிறாராம்? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். இது புரியாம நிறைய பேசுவார் யோபு. இது புரிய ஆரம்பிச்சதும் யோபு செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வாயை பொத்திட்டார். ஆமா, ஆரம்பத்தில் வாயை பொத்திட்டு தான் இருந்தார். சில கிருபை விட்டு 4 பேர் ஆட்டோல வந்து இறங்கினாங்க பாருங்க. இந்த எரியிற தீல அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி அப்படியே ஊத்தி 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 யோபு பேச ஆரம்பிச்சுட்டார். யோபு பேச வச்சுட்டாங்க. யோபு ஆதாம் வரை இழுத்துருவார்.
ஆமா, அதை நினைச்சிருப்பாரு, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு என்ன இன்னைக்கு வர வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஆதாம் வர இழுத்துருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் யோபு புரிந்து கொண்டான், ஆண்டவரே இது சாத்தான் அல்ல, தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் யோபு தனக்காக ஜெபம் பண்ணவே மாட்டார். யோபு யாருக்காக ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? அவருடைய நண்பர்களுக்காக. காரணம், அவன் புரிந்து கொண்டான், என் வாழ்க்கையில தேவன் அனுமதித்தது முடிவு தீமையா இருக்காது, முடிவு நன்மையா இருக்கும். எல்லாமே எல்லாருக்கும் நல்லதா நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் நல்லதா நடக்காது. ஆமென். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல குறிப்பா 2 பேர், ஒருவன் யூதாஸ், இன்னொருவன் யோவான். யூதாஸுக்கு நடந்தது நல்லது கிடையாது. யூதாஸுக்கு நடந்தது அது நல்லதா இருந்திருக்கும்னா அவன் தூக்குல தொங்கி இருக்க மாட்டான். அவன் சீஷன் தான், அவன் அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் அழைக்கப்பட்டவனா இருந்தும் அவன் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நன்மையா மாறல. ஏன்னா அவன் தேவனிடத்தில் என்ன கூறவில்லையா? அன்பு கூறவில்லை. அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் நடக்கிறது நன்மை கிடையாது. அழைக்கப்பட்டவர்களில் யார் யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே என் மேல அழைப்பு இல்லையா? அழைப்பு இருக்கு. என் மேல நீங்க அன்பு செலுத்தலையா? நான் அன்பு செலுத்துறேன். நீ அன்பு செலுத்துறியா? இதுதான் கேள்வி. அதனாலதான் சங்கீதக்காரர் 119 சொல்லுவார், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நீங்க ஒரு நியாயம் செய்வீங்க தெரியுமா ஆண்டவரே? உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு நியாயம் செய்றீங்க, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படி கிளைம் பண்ண முடியும்? ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. யூதாஸ் அழைக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன். 12 பேர்ல ஒரு முக்கியமான நபர் துணிக்கையை தோய்த்து முதல்ல யார் கையில தான் கொடுக்கிறார் தெரியுமா? இருக்கிறீங்களா? பஸ்கா துணிக்கையை தோய்த்து அவர் முதல்ல யார் கையில கொடுக்கிறார்? யூதாஸ் கையில கொடுக்கிறார். யூத அந்த வழக்கத்தின்படி யார ரொம்ப பிரஷியஸா பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பந்தியில முதல்ல எடுத்து வைப்பாங்க. அதனாலதான் யாருமே யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு யாருமே நம்பல. வேற ஏதாவது வேலைக்கு போவானா இருக்கும், வேற ஏதாவது காரியம் ஆண்டவர் அவங்கிட்ட சொல்லி இருப்பாரா இருக்கும், அப்படிதான் நினைச்சாங்களே தவிர யாருமே யூதாஸ் காட்டி கொடுப்பான் நம்பவே இல்லை. அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தா பேதுரு அங்கேயே கத்தியை எடுத்திருப்பார், அந்த பந்தியை விட்டு எழும்பி இருக்க மாட்டார். ஆமென். அவனுக்கு இவ்வளவு கனம், இவ்வளவு மேன்மை கொடுத்த பிறகும் அவனுக்கு நடந்தது நன்மையாய் முடியவில்லை, அவனுக்கு நடந்தது தீமையாய் முடிந்தது. காரணம், அவன் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. அதே வேளையில் யோவானை பாருங்கள். ஆமென். அவனும் அழைக்கப்பட்டவன் தான், யூதாசை போலவே அழைக்கப்பட்டவன், யூதாசை போலவே தெரிந்தெடுக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருந்தான். தேவனிடத்தில் ஒருவன் அன்பு கூறுவானே ஆனால் அவன் அனுபவிக்கிற பத்மு தீவு கூட பரலோகத்தின் அனுபவம் உண்டாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவம் இந்த நாட்களிலே ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அதிகமாய் தேவை. ஆமென். எபேசு சபையின் இடத்துல நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவருக்கு அதுல திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை? அவர் சொல்லுகிறார், ஆதியில நீ கொண்டிருந்த அன்பு, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஓசியா 2 சொல்லுவார் அல்லவா, அவள் தன் இளவயதின் நாட்களில் பாடினது போல பாடுவாள். அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே உண்டான அந்த சந்தோஷம், அந்த அன்பின் வெளிப்பாடு அது மிஸ் ஆகிறது, அது குறைகிறது, தேவனால ஏற்றுக்கொள்ளவே முடிகிறது இல்லை. நாம் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹalleluya. எந்த அளவுக்கு, எத்தனை பேருக்கு ஆண்டவரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே கை தூக்குவோம். நம்மளை விடுங்க, நீங்க ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு நிறுத்தி யாரா இருக்கட்டும், உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், உங்களை தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசுவை யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்பு செலுத்துகிறது.
ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தின அநேக தேவ பிள்ளைகளை வேதத்தில் பார்க்க முடியும். அதில் ஒருவன் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறதே எப்படிதான் அழைக்கிறார் என்றால், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, அப்படித்தான் அழைக்கிறார். ஆமென். இந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினான் என்று ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்க முடியும். எல்லாம் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. ஆபிரகாமுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னா அவர் போவார். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல என்ன வெளிப்படும் தெரியுமா? கீழ்ப்படிதல் வெளிப்படும். அன்பு இருக்கிற இடத்துல ஆண்டவர் போ அப்படின்னு சொல்ல. ஆபிரகாம் கையில மேப்பே கொடுக்கல. ஆமே, நம்ம மேப் போட்டே தப்பான ரூட்டுக்கு போவோம். ஆபிரகாம் கையில மேப்பே கிடையாது. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, இன்னும் காட்டவே இல்லை, அவன் போறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், சாராள் ஒரு காரியத்தை ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, துரத்திருங்க அப்படி சொல்லுவா. சொல்லும்போது அது ஆபிரகாமுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சா, துக்கமா இருந்துச்சா? அது துக்கமா இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டாலே, அவள் மனைவி சொல்ற காரியம் துக்கமா இருக்கு. அவர் செய்யல அந்த காரியத்தை. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே அது செய் அப்படின்னு. உடனே செய்கிறார். துக்கமான காரியம் கூட, அதாவது சந்தோஷமா செய்யற காரியம்னு இருக்கு. ஆனா சில காரியம் செய்யறது, சில காரியத்தை விடுறது துக்கமான காரியம். ஆனா துக்கமான காரியமா இருந்தாலும் கூட ஆண்டவர் சொன்னா அதுக்கு எஸ், இவன் தான் அன்பு கூறுகிறவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கேள்வி கேட்காமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். அது மட்டுமல்ல, தேவன் காண்பிக்கிறதையே தெரிந்து கொள்ளுகிறவன். பாருங்கள், ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வரது போல ஒரு கிளைமேட் அங்க உருவாகுது. ஆபிரகாம் பார்த்தார், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணிடணும். அவர் என்ன பண்றாருன்னா, லோத்திட்ட சொல்றார், இங்க பாரு லோத்தே, தேசம்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிறது, நீ எந்த பக்கம் தெரிந்தெடுத்து போறீ, நீ எந்த பக்கம் போ, நான் அதுக்கு எதிராக நான் போறேன் அப்படி சொல்லி லோத்திட்ட சொல்லும் போது, ரெண்டு பேருமே ஒரே அழைப்பில் புறப்பட்டு வந்தவர்கள். ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் வந்தபோது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று ஆதியாகமம் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை அவன் ஏறெடுத்து பார்த்தபோது அவனுக்கு சோதம் அதுக்கு பக்கத்துல அவனுக்கு ஓகே மாதிரி தெரியுது. அவனுக்கு ஓகே ஆன இடத்தை நோக்கி அவன் புறப்பட்டு செல்லுகிறான். ஆனால் ஆபிரகாமோ 14வது வசனம் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ஷனை காட்டி கொடுக்கிறார். லோத்து அவனுக்கு எங்க பார்க்கணும் தோணுதோ அதை பார்த்து தெரிந்தெடுத்து போனா. ஆனால் ஆபிரகாமோ அவனுக்கு 1000 எண்ணங்கள் விருப்பங்கள் இருந்தாலும் கர்த்தர் காண்பிக்கிறதையே அவன் தெரிந்தெடுக்கிறான். இவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை எப்படி தெரிந்தெடுக்கிறோம்? ஆமென். ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம், நான் தான் சீனியர், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் தெரிந்தெடுப்பேன். இப்படி நிறைய காரியத்தை வச்சிருக்கலாம். ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம், என் கூட இருந்ததுனால தான் உனக்கு ஆசீர்வாதம், அதனால நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிந்தெடுப்பேன், என்கிட்ட தான் நிறைய இருக்குது. அப்படியெல்லாம் நிறைய காரியங்களை வைத்திருக்கலாம். அது எதுவுமே வைக்காம கர்த்தர் காண்பிக்கிறதை அவன் தெரிந்தெடுக்கிறான். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அவன் தேவனுக்கு சிநேகிதனாய் சும்மா மாறல. அவன் Facebookல ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்ததும் அக்செப்ட் பண்ணிட்டா. அவங்க யாரு? ஃப்ரெண்டு. ஆமென். இப்படி ஆனது அல்ல. ஆமென். ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் எனக்காக சிறந்ததை வைத்திருக்கிறார். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை இது. ஆண்டவர் மேல இருக்கிற முழுமையான விசுவாசம் இருக்குது. அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் நம்பும். ஆண்டவர் மேல ஒருத்தன் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமே. கடல் மேல் நடப்பேன் அப்படிங்கிற விசுவாசத்துல பேதுரு இறங்கி நடக்கல. அது இயேசுவானால், அதான் சொல்லுவார், நீரே ஆனால் இது இயேசுனா எனக்கு தெரியும், என்ன மூழ்க அவர் விட மாட்டார். அன்பு நம்பும், நம்பிக்கை வைக்கும். ஆமென். அது மட்டுமல்ல, சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு அநேக பொருட்களை கொடுக்கும் போது ஆபிரகாம் கையை மேலே உயர்த்துகிறான்.
மேல உயர்த்தி சொல்றான், சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு அவன் பாதரட்சையின் ஒரு வாரை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை மேல உயர்த்துகிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் யார் தெரியுமா? கேள்வி கேட்காமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், தேவன் காண்பிக்கிறதை தெரிந்தெடுக்கிறவன். அது மட்டுமல்ல, தேவனை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் விட்டு கொடுக்காதவன், யாருக்கும் எதற்குமே. ஆமென். தேவனை விட்டு கொடுக்காதவன், தேவனை விட்டு கொடுக்காதவன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். ஆபிரகாமுக்கு 1000 தேவைகள் இருக்கிறது. இந்த சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வந்து சில பொருட்களை கொடுத்தார் அல்லவா, ஒரு ஃபெலோஷிப்புக்காக. ஆமென். அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் 4 பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி ராஜாக்களை அழிக்க மாட்டார், ராஜாக்களை துரத்துவார். பொதுவாகவே 2 நாட்டுக்கு இடையில யுத்தம் நடக்கும் போது ஜெயிக்கிற ராஜா என்ன பண்ணுவார்னா, தோக்குற ராஜாவை மட்டுமல்ல, அந்த ராஜாவை சேர்ந்த எல்லாரையும் கொன்னுருவாங்க. இல்லைன்னா நாளைக்கு இது ஒரு பெரிய கண்ணியாக, பெரிய பிரச்சனையாக வரும். ஆமென். ஆனால் இங்கே ஆபிரகாம் வந்து கொலை செய்ய மாட்டார், அவர்களை தோற்கடித்து துரத்தி விடுவார். துரத்தப்பட்டவங்க எப்ப வேணாலும் பிரச்சனை பண்ண வரலாம். இப்படி இருக்கும்போது அவனுக்கு சில ஐக்கியங்கள் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ஆனால் சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறதற்கு முன்னமே மெல்கிசேதேக் அவரை சந்திக்கிறார். அவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த தொடர்பை உறுதிப்படுத்துகிறார். அவனுக்கு ரசத்தை கொடுக்கிறார், அவனுக்கு அப்பத்தை கொடுக்கிறார், அதை வாங்குகிறான். மெல்கிசேதேக்கின் இடத்திலிருந்து அப்பமும் ரசமும் வாங்குகிறவன் உலகத்துக்கு விலை போக மாட்டான். கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பந்தியில் அமருகிறவர்கள் உலகத்துக்கு விலை போக மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சரீரமாக அப்பத்தையும் அவருடைய இரத்தமாக ரசத்தையும் உட்கொள்ளுகிறவர்கள் உலகத்துக்கு விலை போக மாட்டார்கள். ஆபிரகாம் விட்டு கொடுக்கவில்லை. அவன் புரிந்து கொண்டான், என் சாமர்த்தியத்தில் அல்ல எனக்கு ஜெயம் கிடைத்தது, எனக்கு ஜெயம் பரலோக தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. இது மெல்கிசேதேக் அவனுக்கு சொல்லிட்டு போறார். ஆபிரகாமே, உனக்கு ஜெயம் யாரு கொடுத்தா தெரியுமா? பிதா கொடுத்தார். அது மட்டும் இல்ல, உனக்கு பிளெஸிங் எங்க இருந்து வரும் தெரியுமா? வானத்தை பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. இந்த வெளிச்சம் உடையவன் ஒருபோதும் உலகத்துக்கு விலை போக மாட்டான். ஆபிரகாம் கையை மேல உயர்த்தினான். 1000 பிரச்சனை வந்தாலும் எனக்கு நான் அனாதை அல்ல, கர்த்தர் இருக்கிறார். இது தாங்க முடியாம அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லிட்டார், நான் உனக்கு கேடகம், ஐ அம் யுவர் ஷீல்ட் அப்படின்ட்டார். நான் தான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன் கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டான். பிள்ளை தருவேன், பிள்ளை தருவேன், பிள்ளை தருவேன். 75 வயசுல இருந்து 99 வயசு ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு. இப்போ ஆண்டவர் அவன் கிட்ட மாட்டிட்டார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துறார். ஆபிரகாம் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே அந்த மரத்தடியில சாஞ்சு உட்காருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் அப்பம் கொடுக்கிறேன், நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டு நீங்க அதுக்கப்புறம் போலாம் அப்படி சொல்லி ஆண்டவரை திடப்படுத்துகிறான். ஆண்டவர் சோதோமின் அக்கிரமம் மிகுதியானதுனால நீங்க ஆண்டவருடைய சுபாவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் நன்மை செய்யும் போது ரொம்ப ஹாப்பியா செய்வார். ஆனால் நீதி சரி கட்டும் போது, அதாவது நோவா காலத்து ஜனங்களை அழிக்கும் போதானாலும் சரி, சோதோம் ஜனங்களை அழிக்கும், இந்த அழிக்கிறது என்று வரும்போது அவருக்கு அது ரொம்ப விரும்பி செய்யற காரியம் கிடையாது. அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு செய்யற காரியம். ஈவன் ஒரு சவுலை தள்ளுறது கூட அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு தான் செய்வார். ஏன்னா அவர் அன்பு நிறைந்த கர்த்தர். அதே நேரத்தில் அவர் நீதியை நடப்பித்து தான் ஆக வேண்டும். அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு பாருங்க, நோவா காலத்து ஜனங்கள் பண்ற அக்கிரமத்து நிமித்தம் அவருக்கு ரொம்ப வலி, வேதனை. ஆமென். மனஸ்தாபப்பட்டு தான் செய்வார். அது போலதான் சோதோமை அழிக்க இறங்கினவர் நேர சோதோமுக்குள்ள போகாம அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறார். அந்த ஃப்ரெண்டு யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் பாருங்க, 24 வருஷம் அந்த இடத்துல நாம இருந்தா ஆண்டவரை மரத்திலே கட்டி வச்சிருப்போம். ஆண்டவரை இப்போ தார நம்ம ஆபிரகாம் செட்டில், சாரி யாக்கோபு செட்டில், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய காரியத்தை முன்பாக வைக்கவே இல்லை.
ஆதியாகமம் 18 நீங்க படிச்சு பாருங்க. தன்னுடைய காரியத்தை வைக்கவே அவன் புரிந்து கொண்டான். அவர் ஏதோ ஒரு காரியத்தில் துக்கப்படுகிறார். தன்னுடைய துக்கத்தை பின்னாக வைத்துவிட்டு கர்த்தர் எதில் பாரப்படுகிறாரோ அதிலே தன்னை இணைத்து கொண்டார். அவன் தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன், கர்த்தருடைய நுகத்தில் தன்னை இணைத்து கொள்ளுகிறவன், கர்த்தருடைய பாரத்தில் தன்னை இணைத்து கொள்ளுகிறவன், கர்த்தரோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறவன். ஆமென். அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். அதே நேரத்தில் என் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஆமே. ஆண்டவர் நீங்க எனக்கு இப்படி பண்ணா நான் அதை செய்வேன், இப்படி அப்படி அல்ல. ஆமே. அன்புல டிமாண்ட் கிடையாது. ஆமே. ஹalleluya. அவன் போய் வேகமா சாராட்ட கொஞ்சம் மாவு எடுத்து சப்பாத்தி சுட சொல்லி ஆமே ஆபிரகாம் நல்ல கொழுத்த கன்றை அடித்து ஆமே ஏறக்குறைய ஒரு 3-4 மணிக்கு ஆயிருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னாடி வச்சு ஆண்டவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆமே சாப்பாடுல கை வைக்கும் போது ஆபிரகாம் உடனே கையை பிடிச்சி ஆண்டவரே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு தருவீரா தரமாட்டீரா அப்படிலாம் கேட்கல. தன் காரியத்தை முன்னாடி வைக்கல. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், சாராள் எங்க அப்படின்னு கேட்கிறார். ஆமா, இதுவரை வாக்கு தத்தம் கொடுத்தவர் இப்பொழுது காலத்தையும் சொல்லுகிறார். ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன் கையில ஒரு குமாரன் இருப்பான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இயர்ல கையில குழந்தை. தன் காரியத்தை அல்ல தேவனுடைய காரியத்துக்கு தோள் கொடுக்கிறான் பாருங்க. ஆமே. ஆபிரகாம் நீங்க ஆண்டவருடைய காரியத்துக்கு தோள் கொடுக்க உங்க வாழ்க்கையில் அவர் எல்லாம் செஞ்சாரா? இல்ல இல்ல. எங்க நேசம். ஆமே. உண்மையா அன்பு கூறுகிறவன் எதை தான் எதிர்பார்ப்பான் தெரியுமா? அன்பை தான் எதிர்பார்ப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவன் முழுமையான அன்பை நம்மிடத்தில் காண்பித்து விட்டு நம்மிடத்தில் கேட்கிறது பேதருக்கு கிட்ட கேட்கிறது மாதிரிதான். நீ இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஒரு உண்மையான நேசம் நேசத்தை தான் எதிர்பார்க்கும். உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. இப்படி அன்பு கூறுகிறவன் வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது தீமை பிளான் பண்ணுவாரா? நிச்சயமா இல்ல. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அடுத்து அந்த மாக்கு மேல ஒரு குத்து இருக்கு தெரியுமா? அந்த குத்து கூட நன்மைக்கு ஏதுவாகுதா நடக்கிறது. கைகளை அசைத்து ஹalleluya சொல்லுவோமா? இப்படி தேவனை விட்டு கொடுக்காதவன், தேவன் காண்பிக்கிறதையே தெரிந்தெடுக்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், எல்லா ரைட். அப்படிப்பட்ட வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய சோதனையை அனுமதிக்கிறார். நம்ம யார் வாழ்க்கையில அனுமதிக்காத ஒரு பெரிய சோதனை. ஆதியாகமம் 22:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை சோதிக்கணும்? ஆபிரகாம் தான் ப்ரூவ் பண்ணிட்டானே ஆண்டவரே. அப்பா உங்க மேல அவன் அன்பு வைத்திருக்கிறதையும் ஆமா நீங்க எதற்காக அவனை தெரிந்தெடுத்தீரோ அதற்காக அவன் உறுதியாய் நிற்கிறதையும் அவன் தான் நிரூபித்து விட்டானே. ஆபிரகாம் நிரூபித்து விட்டான். ஆமென். அப்படி இருந்தும் ஏன் ஆபிரகாமை சோதிக்கிறீர்? இன்னைக்கு அநேகருக்குள்ள எழும்புகிற கேள்வி இதுதான். ஆண்டவரே அப்பா ஆமென். ஆசாப் சொல்வானே, ஆண்டவரே நான் நாள்தோறும் என் கைகளை கழுவி சுத்தப்படுத்துகிறேன். நான் ஆண்டவரே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியத்துக்குள் நான் துணிகரமாய் நுழைகிறதில்லை. நான் உமக்கு பிரியமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் ஏன் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன்? நான் ஏன் காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேன்? ஆபிரகாம் இனி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே நிரூபித்து விட்டார். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற காரியத்தில் நிரூபித்து விட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தரை விட்டு கொடுக்காத காரியத்தில் உறுதியாக இருப்பதை நிரூபித்து விட்டார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுல அவர் ஸ்கோர் பண்ணி இருக்கிறார். எல்லாத்திலையுமே நிரூபித்து விட்டார். இப்படி இருந்தும் ஏன் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்? ஹalleluya. ஆபிரகாம் முதலாவது அழைப்பை கேட்டு வரும்போது அவங்க அப்பா கூட பாதியிலே நின்னுட்டார். அந்த டைம் சோதித்தா கூட ஒரு நியாயம் இருக்கும். இப்ப எல்லாவற்றையும் நிரூபித்து விட்டார். இன்னும் ஏன் இஸ்மவேல புறம்பே தள்ளுன்னு சொன்னதையும் அவர் செஞ்சிட்டார். எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும்
கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இன்னைக்கு எல்லா பக்கம் திரும்பி பார்த்தா ரெண்டு விதமான சோதனை இருக்கிறது. ஒரு சோதனை நம்முடைய அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே, மீறுதலினாலே, புத்தீனத்தினாலே வருகிற சோதனை. ஆமென். இந்த காரியம் வரும்போது கர்த்தர் உணர்த்துவார், எச்சரிப்பார். நாம் அதிலிருந்து அந்த உணர்த்துதல் எச்சரிப்பு வரும்போதே விலகிட்டோன்னா எஸ்கேப் ஆயிடுவோம். இல்லைன்னா அடிபட்ட பிறகுதான் ஆமென் திரும்ப வெளியே வருவோம். மீகா 7 இருக்கிறது அல்லவா, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் ஏன் விழுந்தேன்? நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுவார். இன்னொரு சோதனை இருக்கிறது. நமக்கு எவ்வளவு யோசித்தாலும் அது நமக்கு புத்திக்கு எட்டாத காரியம். எவ்வளவு யோசித்தாலும் என்ன பாருங்க, யோசேப்பு எவ்வளவு யோசித்திருப்பார். யோசேப்பின் பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? 12 பேர்லயே அப்பா கிட்ட உண்மையா இருந்தது யாரு? யோசேப்பு. ஆனா அந்த யோசேப்புக்கு அப்பா கூட ரொம்ப நாள் இருக்க முடியல. அப்பா கிட்ட உண்மையா இல்லாத மீதி எல்லாரும் யாக்கோபை சுத்தி தான் இருக்கிறாங்க. இதுதான் புரிய மாட்டேங்குது. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு, ஏசா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அடுத்த தேவன் யாருடைய தேவனாக தான் அறியப்பட போகிறார்? யாக்கோபின். ஆனால் யாக்கோபுக்கு ரொம்ப நாள் வீட்டில் இருக்க முடியல. ஏசாவுக்கு ரொம்ப நாள் வீட்டில் இருக்க முடியுது. ஆமென். பல நேரத்தில் நமக்கு எவ்வளவு யோசித்தாலும் தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய செயல்களும் நமக்கு புரியாது. ஆனால் ஒவ்வொரு காரியம் நடந்து முடியும் போது திரும்பி பார்த்தால் யோசேப்பை போல சொல்ல முடியும், நீங்கள் என்னை விற்று போடவில்லை, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஆமென்.